ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாருங்கள், நம்ம இப்போ வயலுக்கு வந்தாச்சு. கருமேல ஏறி நடந்து போயிட்டுருக்கோம். என்ன மாமா, என்ன பண்ணுறீங்க? உழுதுட்டாங்களா? சரி சரி. பாருங்கள், புளியாங்காய் காய்ச்சிருக்கு. தெரியுதா? காய் காய்ச்சிருச்சு. இப்போ தான் காய்ச்சாதான் மே மாதம் நமக்கு புளியங்காய் வரும். சரி வாங்க, வயலுக்கு போய்ட்டு தட்டை பயிரெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, ஏதோ ஓட்டி விட்ருக்காங்க கடலை போட, அதையும் பார்த்துட்டு வரும். வழுக்குமா சறுக்குமா? விழுந்துருவேண்ணா. சறுக்காம சின்ன வயசுலலாம் போயிருக்கேன்ல. சறுக்காம சின்ன வயசில் போயிருக்கேன். இப்போ போக முடியுமா? நான் இதெல்லாம் வலிக்கு தான் விடும் போல இருக்குது. செப்பல் போட்டுட்டு நடக்க முடியாது போல். என்னை பிடிச்சிக்கிட்டு என்னை இழுத்து விட்டுறாது. உங்களை இழுத்து விட்டுறாங்க. போது விடுங்க, வந்துட்டேன். ரொம்ப நன்றி. எதையாவது சொல்லாமல். கடலையா? செம்மையாக பண்ணிட்டார் மாமா. சூப்பராக பண்ணியிருக்காரு. பாருங்க, மணல் வெட்டி நல்லா பண்ணிட்டாப்புல. சூப்பராக அது பண்ணி உழுது விட்டாச்சு. கடலை போட போகிறோம் அடுத்து. ஓட்டிட்டு ஆமாம், அந்த கட்டி மண்ணெலாம் தட்டி விட சொல்லுங்கள். நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் அதுக்கு நல்லா கடலைக்கு நல்லா வரும். ஆல்ரெடி நம்ம போன வருஷம் இங்கே கடலை போட்டோம் தானே. கருவேப்பிலை செடியெல்லாம் நல்லா இருக்குது. சரி வாங்க, அப்படியே போவோம். வெள்ளைச்சாமி என்ன என்னவோ பண்ணுறாரு. என்னென்ன ஓட்டியெல்லாம் விட்ருக்கீங்க? நல்லா ஓட்டி விடுங்கண்ணே. நல்லா 2-3 தாட்டி காய விட்டு ஓட்டி விடுங்க. அப்படி அதான் ஈரம் தான். ஈரம் ஆனால் இங்கே குளத்துல தண்ணி இருந்தாலே இது இப்படி தான் பண்ணும். என்னமோ கதை ஓடுது. ஆடு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்துக்கங்க சவுண்டு. கதையை பாருங்கள். என்னையா, என்ன சவுண்டு? என்ன நம்ம குரல் கொடுத்தோன்னே அமைதியாயிடுச்சு. டீச்சர் தான். நல்லா இருக்கு. எப்படி இருக்கா? சரி சரி. சரி, போயிட்டு வா. அதான் திட்டாமல் போ பிள்ளைய. சரி சரி சரி, வாங்க. எதுக்கு உரம் போடுறீங்க? என்ன சொல்லுதுங்க? நெல் கலர் மாறிடுச்சு. என்ன எல்லா மருந்தும் அடித்து ஓரளவாக பயிரை ஆக்கிட்டீங்க போல இருக்கு. ஒரே இதுதான் போங்க. என்ன போட போகிறீங்கண்ணே? நெய் என்ன போடுறிய? கடலை போடுறீங்களா? நல்லா உழுதுருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் இன்னொரு தாட்டி ஓட்டி விடுங்கண்ணே. எங்கே விட்டு அடிக்கிறதுக்கு? நடவுக்கா? கடலைக்கு தான். அது கொண்டு வந்துக்கலாம். அதெல்லாம் வரும். தண்ணி இங்கே தான் வந்துட்டு தானே இருந்துச்சு. அடினா அடி சரியான மருந்து அடித்து தள்ளிட்டீங்க இந்த தடவை. மாறிடுச்சு. இப்போ பாருங்கண்ணே, அந்த இதுவே மாறிக்கிச்சுண்ணே. இப்போ தானே நல்லா வளர்ந்துருக்குண்ணே. வளர்ந்தும் இருக்கு. பயிர் இப்போ தான் பிடிக்குது. கருது வந்துருமா அதுக்குள்ளே? ஆமாம், 3 மாதம் தானே. ஓ, இப்போ இன்னொரு 1 மாதம்தான். இப்போ மார்கழி முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் மார்கழி தையில் அப்புறம் கருது கட்ட ஆரம்பிச்சிடும். தை மாதம் முடிஞ்சு மாசியில் தான் இருக்கிறோம். 115 நாள். 115 எங்கே? அது நாற்றுல ஒரு மாதம் ஆயிடுச்சுல்ல. ஆமாம், அப்புறம் 2.5 மாதம் தானே இதில். 90 நாள் தான். இது 90 நாள். இன்னும் 45 நாள். இன்னும் 45 நாளில் அறுத்துருவீங்க. 2 மட்டும்தான் வந்துருக்குது. நான் வாங்கி கொடுத்த கண்ணை 2 புலக்க வச்சிருக்கிய. ஒன்று தானே இருக்குது. இன்னொன்று எங்கே இருக்குது? சின்னமாக இருக்குது. தேக்காது.
தேக்கா மாமா அது என்னது? கும்பளி தேக்கு. கும்பளி தேக்கு. இங்கே போய் சித்தனாச்சல் வாங்கிட்டு வந்து ஆட்டோவில் இறக்க நீங்கள் பாரு. 150 கண்ணில் 2 கண்ணு காப்பாற்றி வச்சுருக்கீங்க. பரவாயில்லையே. இந்தப்பா இது கலக்கு கலக்குன்னு மாற்றி மாற்றி கலக்கி இன்னைக்கு பயிர் அதான் பயிர் தெளிவாக இருக்கோ ஒரு வேளை. மருந்து அடிச்சிருக்காப்புல. இந்த ஒன்றும் அந்த அளவுக்கு கரத்தை வாடகை காணும். என்னன்னா அது வாடடிக்காது. வாடை லேசாக இருந்துச்சு. இப்போ அதை விட்டு மருந்து அந்த நீங்கள் கலக்கின இதுவை போட்டு தண்ணியை விட்டிய குடத்துல கொண்டாந்து ஊற்றினே. குடத்துல ஊற்றி அந்த தண்ணி வந்து குடத்துல ரொம்ப இங்கிட்டு வடிகிற மாதிரி கல்ல தூக்கி வச்சு. சூப்பர்ண்ணே, நல்ல ஐடியா. திருப்பி அந்த தண்ணிக்குள்ள இதை மருந்து ஊற்றிட்டாரு. இன்னும் பாருங்கள் நீங்கள் அடுத்த வாரம்லாம் இன்னும் தெளிவாக இருக்கும் பாருங்கள் பயிர். அதான் இந்த நீங்கள் போட்ட இன்றைக்கி போட்ட உரத்துக்கு தான் சூப்பராக வரும் பாருங்கள். இன்னும் லேசாக ஒரு உரத்தை போட்டுருங்க போட்டுருங்க. பூச்சியெல்லாம் இப்போ போயிடுச்சு பாருங்கள். இல்லைண்ணே அதுதான் அப்பயே நீங்கள் அந்த அவரை கூட்டிகிட்டு வந்து காமிச்சிருக்கணும். அதெல்லாம் நல்லா கட்டியிருக்கு பாருங்க. நாங்கள் பூச்சி போய் கேட்டவனே உடனே சாப்பிட்ற மாதிரி 700 ரூபா 800 ரூபா வரும். பரவாயில்லடான்ட்டீங்க. இல்லை முதல் ஃபஸ்ட்டு நான் அந்த பூச்சியை எடுத்துக்கிட்டு போனேன்ல. பூச்சியை கொண்டு போய் காமிச்சிட்டிய. இங்கே தான் பிடிக்காம இருந்துச்சு மாமா. இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது. இந்த இடத்துல எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இனிமேல் கட்டிடும். தூர் கட்டி வருது. ரொம்ப பவர் இல்லாமல் கம்மியாக கொடுத்து கேட்டேன்னா 350 ரூபாய் விட்டுருக்கேன். ஆடப்பாய் கேட்கவே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் காமிச்சதுக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்கிறது கரெக்ட் தானே. அதே வாங்கி அப்பயே அடிச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இல்லை. இதுவே இப்போ மருந்து அடிச்ச அப்புறம் நல்லா இருக்கே. இதுவே ரொம்ப இதுவால இருந்துச்சு, நல்லா மாறிக்கிருக்கே. பரவாயில்ல. என்னடா நட்டுட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு போன வாரம்லாம். தூர் கட்டிடுச்சு தான் எல்லாமே நல்லாயிருக்கும். இயற்கை உரம் தான் நல்லதுன்னு சொல்ல வேண்டியதானே நீங்கள். இன்னும் கடை மருந்துலேயே இன்னும் இயற்கை மருந்து இருக்குது, வாங்கி அடிச்சிருக்கலாம். இப்போ தான் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. எல்லாம் காஞ்சி நல்லா மாறிக்கிச்சு, பசுமை கட்டி இப்போ தான் நல்லா தூர் அடித்து நல்லா வருது, பூத்தடிச்சு வருது. செடியெல்லாம் நல்லா துளுத்து வருது. சூப்பராக இருக்குது. ஏன்டா நட்டோன்னு பயந்தோம், பரவாயில்ல. இந்தளவு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விரைப்பது உங்கள் நித்யா சிவா. பாய்.